Dear 11th Standard Business Max students, நம்மளுக்கு டோட்டலாக 10 சாப்டர்ஸ் இருக்குது. 21 மார்க்ஸ் கேட்க போகிறாங்க. எப்படியும் 15 ப்ளஸ் புக்கிலேருந்து வரும் நமக்கு. அதனால் புக்கில் இருக்கிற 1 மார்க்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம புக்கில் இருக்கிற 1 மார்க்ஸை புக் பேக்கில் நீங்கள் மார்க் பண்ணி படிச்சுட்ருப்பீங்க. சில பேர் சம் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் புக் பேக் 1 மார்க்ஸை நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர்ஸ் தெரிகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு சின்னதாக குவிஸ் மாதிரி நான் உங்கள் கூகுள் ஃபார்ம்ஸில் நான் உங்களுக்கு ஒரு சாப்டராக கொடுத்துக்கிட்டே வருவேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ப்ளூ கலரில் இருக்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு டைரெக்டாக போய்ட்டு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் சாப்டர் 1 மார்க் பை மெட்ரோ கர்நாகர்னு இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் நேம் டைப் பண்ணணும். நேம் டைப் பண்ணிவிட்டு டேட்டு கேட்டிருக்குது. இட்ஸ் ஆப்ஷனல், வேணுன்னா டேட்டு போடலாம், இல்லை போடாமையும் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 25 இல்லை 13 போட்டிருக்கிறேன். செட் போட்டுட்டு ஏன்னா என்றைக்கு டெஸ்ட்டு என்னன்னு பார்க்குறதுக்காக. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு கொஷின் வித் ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரேண்டமாக நான் டிக் பண்ணிக்கிட்டே வரேன் சும்மா. அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஏபிசிடின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா டைப் பண்ணிக்கிட்டே வரலாம். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் தெரியாமல் ஏ டைப் பண்ணிட்டீங்கன்னா பி மாற்றிக்கலாம். எது வேணால் நீங்கள் மாற்றி கூட டைப் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்சர்ஸ் ப்ராக்டிஸ் ஆகிறதுக்காக டைப் பண்ணிக்கிட்டே வாங்க. இதே மாதிரி முடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 25 கொஷின் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டு எது உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு இதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா தான் எது ரைட்டு எது தப்புன்னு நமக்கு தெரியும். இப்போ வியூ ஸ்கோர்னு போட்டிங்கன்னா ஒரே ஒரு மார்க் தான் எனக்கு வந்திருக்கு. நான் ஏன்னா ரேண்டமாக டிக் பண்ணேன் நான். நீங்கள் கரெக்டாக படித்து டிக் பண்ணும்போது 25 அவுட் ஆஃப் 25 வந்துடுச்சுன்னா சூப்பர். எது எது தப்பாச்சுன்றதை காட்டும், எது கரெக்டான ஆன்சர்ன்றதையும் காட்டும். ஃபீட்பேக் சொல்லும், ட்ரை அகெயின், திருப்பி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்கை சும்மா விளையாட்டாக அப்படியே குவிஸ் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிற வரைக்கும் விடாதீங்க. கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.